பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று பல்வேறு குற்றச்சம்பவங்களை குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் சென்னை காவல் ஆணையரை மாற்றியுள்ள தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி என்னும் முக்கிய பொறுப்பில் டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை நியமித்துள்ளது. மாவட்ட எஸ்பி மற்றும் மண்டல ஐஜிக்களை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும்படி வழிநடத்த வேண்டிய பணி இது. 1995ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான டேவிட்சன் கடலூர் எஸ்பி, கோயம்புத்தூர் காவல் துணை ஆணையர், மதுரை கமிஷனர், மேற்கு மண்டல ஐஜி, தொழில்நுட்ப பிரிவு ஏடிஜிபி, உளவுத்துறை ஏடிஜிபி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். லயோலா கல்லூரியில் வரலாறு படித்த டேவிட்சன் என்சிசி என்னும் தேசிய மாணவர் படையில் ஆர்வமாக பணியாற்றியவர். 1988ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற என்சிசி குடியரசு தின விழாவில் 2ஆம் இடத்திற்கான பரிசு பெற்றவர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் பாடத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவர். ஐபிஎஸ் தேர்ச்சி பெறும் முன்னர் மத்திய சுங்கவரித்துறையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியுள்ளார். ஐபிஎஸ் பயிற்சியின் போது தர்மபுரியில் பணியாற்றி பின்னர் பரமக்குடியில் ஐபிஎஸ் அதிகாரியாகிய பணியினை தொடங்கினார். இன்டெலிஜென்ஸ் என்னும் உளவு பிரிவின் எஸ்பி, கியூ பிரான்ச்சின் எஸ்பி மற்றும் உளவு பிரிவின் டிஐஜி, ஐஜி என்று உளவு பிரிவில் நீண்டகால அனுபவம் கொண்டவர். போதைப்பொருள் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு துறையின் மண்டல இயக்குநராக, அதாவது ஜோனல் டைரக்டராக 4 தென் மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகியவற்றுக்கு பொறுப்பாக பணியாற்றியுள்ளார். அப்போது அமெரிக்காவில் பயிற்சி பெற்றுள்ளார். கே ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன் போன்ற மூத்த அதிகாரிகளிடம் பணி கற்றவர். தொழில்நுட்ப பிரிவு ஏடிஜிபியாக இருந்தபோது காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணியினை செய்தார். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பின்னான அமைதி மற்றும் சீரமைப்பு பணி, கடலூரில் கலவரத்தின் போது பணி என்று சென்சிட்டிவ் நேரங்களில் இறங்கி பணியாற்றக்கூடியவர். மதுரை கமிஷனராக பணியாற்றிய காலத்தில் போலி ஆவணங்களின் அடிப்படையில் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டதாக இவர் மேல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நீதிபதி GR சுவாமிநாதன் வழக்கை விசாரித்து டேவிட்சன் குற்றமற்றவர் என்று தீர்ப்பளித்தார். டிவிஷன் அமர்வு விசாரணையின் போது டேவிட்சன் மேல் எந்த தவறும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அரசு தரப்பு தெரிவித்தது. வழக்கு தொடர்ந்தவரிடம் ஆவணங்கள் கேட்கப்பட்டன. ஆனால் அவர் தரப்பு ஆவணங்களை தாக்கல் செய்யாததால் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. குற்றம் புரிந்தவர்களை திறந்த மனதுடன் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறேன் என்று கூறும் முதல்வர் ஸ்டாலின் நீண்ட பரந்துபட்ட அனுபவம் கொண்ட டேவிட்சனை நம்பிக்கையுடன் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமித்துள்ளார். உளவு பிரிவு அனுபவம் கை கொடுக்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க புதிய அணுகுமுறைகளை டேவிட்சன் கையாள்வார் என்றும், பொதுவாகவே விருப்பு வெறுப்பின்றி உள்ளவற்றை உள்ளபடியே உயர் அதிகாரிகளிடமும் முதல்வரிடமும் கூறக்கூடியவர் டேவிட்சன் என்றும் கருத்து நிலவுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்று ஒரு தரப்பினர் கூறும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டு காலம் இருப்பதால் சட்டம் ஒழுங்கை காக்கும் பொறுப்புக்கு டேவிட்சன் நல்ல சாய்ஸ் என்று இன்னொரு தரப்பினர் கூறுகின்றனர். ஸ்டாலினின் இரும்புக்கரமாக டேவிட்சன் செயல்படுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.